அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவரென்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. நம்முடைய இந்தியா தேசம் பக்தி நிறைந்த ஒரு தேசம். இந்தியா தேசத்தில் பிறந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து சின்ன வயதில் இந்த பக்தியோடு தெய்வத்தை தேடினவன். பக்தி நிறைந்த மக்கள் நிறைந்த ஒரு தேசம் நம் இந்திய தேசம்தான். உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களை விட அதிக பக்தி உள்ளவர்கள் நம்முடைய இந்திய மக்கள்தான். தெய்வத்தை தேடி எவ்வளவு தூரம் பிரயாணப்படுகிறதை பார்க்கிறோம். தெய்வ வணக்கத்திற்காக எதையெல்லாம் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பக்தி, ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதத்தை தேடி எங்கும் ஓடுகிற மக்களை தேசம் முழுவதும் பார்க்கிறோம். இந்த தேவ பக்தியின் ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. அந்த தேவ பக்தி மகா மேன்மை உள்ளது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, அந்த தெய்வ பக்தியை நாம் வைக்கும் பொழுது யார் மீது அந்த பக்தியை நாம் வைக்கிறோம்? யார் மீது அந்த பக்தியை நாம் வைக்கிறோம்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காணக்கூடாத இறைவன், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நம்ம எல்லாம் சிருஷ்டி அந்த சராசரங்களை காத்து நடத்தி வருகிற தேவன், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராம். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6:16 அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தேவன், ஆவியாயிருக்கிற அந்த தேவன், மனிதர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக அவர் வெளிப்பட்டார். ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சத்தில் நம்மை போல சதையும் இரத்தமும் உள்ள ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் அவர் மனிதனாய் வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு கிறிஸ்து என்பது. அவர் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? இறைவன் மனிதனாக வர வேண்டும். எதற்காக? தேவாதி தேவன் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் இந்த உலகத்தில் வர வேண்டும். 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலம் ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். எதற்காக? தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். ஏசாயா 53:5 வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் சிலுவையிலே காயப்படுத்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் காயப்படுத்தப்பட்டார். அவருடைய சரீரமெல்லாம் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு அங்கே காயம், கைகளில் ஆணி கடாவப்பட்டு காயம், கால்களிலே காயம், முதுகிலே காயம், அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது. வேதம் சொல்லுகிறது. எதற்காக இந்த காயங்கள்? அந்த காயங்களினால் உண்டான தழும்புகள் இன்றைக்கும் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அந்த ஆணி தொலைத்த அந்த தழும்பு இன்றும் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அவருடைய கால்களில் அந்த தழும்புகள் இருக்கிறது. எதற்காக இந்த காயங்கள், இந்த தழும்புகள்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நம்முடைய நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுப்பதற்காக அவர் சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க தன் இரத்தத்தை சிந்தினார். நம்மை வியாதியின் வேதலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன் சரீரத்தை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார், காயப்படுத்தப்பட ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு சரீரத்தில் வேதனை அனுபவிக்கிறோம். இந்த வியாதி வந்துவிட்டது, இந்த வலி வந்துவிட்டது, என்னால் தாங்க முடியவில்லை என்று நாம் கலங்குகிறோம். இயேசு அந்த வேதனைகளை சிலுவையிலே சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மீது சுமந்தார். நம்முடைய நோய்கள், நம்முடைய வலிகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையின் மீது சுமந்தார். எதற்காக? நம்முடைய வேதனைகளை மாற்றுவதற்காக, நம்மை சுகமாக்குவதற்காக. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 நாம் வாசிக்கிறோம், இயேசுவுடைய
தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தருக்காக நாங்கள் சுகமாக்க முடியாது. யார் சுகமாக்குவது? இயேசுவின் தழும்புள்ள கரம் மனிதனை தொட்டு குணமாக்குகிறது. அவருடைய தழும்புகளிலே ஒரு வல்லமை உண்டு, நம்முடைய நோய்களை குணமாக்குகிற வல்லமை. எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் தழும்புகளிலே உண்டு. அவருடைய கரம் நம்மை தொடும் பொழுது அந்த தழும்புகளில் இருந்து ஒரு வல்லமை நமக்குள்ளே பாய்ந்து வந்து நம்முடைய நோய்களை மாற்றுகிறது. அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார். எங்கள் ஊருக்கு அருகிலே சாத்தான்குளம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு சகோதரி, ஒரு கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள், அப்படி வயிற்றிலே ஒரு வலி உண்டாயிற்று. அவள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பரிசோதித்த பொழுது டாக்டர்ஸ் பார்த்தார்கள், கேன்சர் உங்களுடைய சரீரம் முழுவதும் பரவி விட்டது. அதுதான் இந்த வலிக்கு காரணம். இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிவிட்டது. இனிமேல் ஆபரேஷனும் பண்ண முடியாது, குணமும் ஆக்க முடியாது. எவ்வளவு நாள் நீங்கள் உயிரோடு இருப்பீர்களோ சொல்ல முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அளவிற்கு அந்த கேன்சர் வியாதி பரவி வேதனை. ஒரு பக்கம் அந்த வியாதினால் உண்டான வேதனை, இன்னொரு பக்கம் மரண வேதனை. ஐயோ, நான் மரித்து விட்டால் கல்லூரியிலே படிக்கிற என் வாலிப மகள், என்னுடைய மகன் அனாதையாகி விடுவார்களே. அவளுக்கு ஒரு வேதனை, தன் பிள்ளைகளை குறித்த துக்கம், அழுது கொண்டே இருப்பார்களாம். பக்கத்து வீட்டில் இருந்து ஒருவர் சொல்லி இருக்கிறார்கள், இயேசுவை பற்றி அங்க சொல்லி ஜபெல்லாம் பண்றாங்க, இயேசு அநேகருக்கு சுகம் கொடுக்கிறாராம், நீங்கள் அங்க போங்க, அந்த இயேசு உங்களுக்கு இறங்குவார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவங்களும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். சுமார் 35,000 மக்கள் கூடி வருவார்கள். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவங்களும் கூட்டத்தில் வந்து தாயும் மகளும் வந்து அமர்ந்து கொண்டார்கள். முதல்ல அப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் நடக்கிறது, சாட்சி நடக்கிறது, தெய்வ செய்தி கொடுக்கப்படுகிறது. எல்லாம் பொறுமையா கேட்டார்கள். கடைசி ஜெப நேரம் வந்தது. எல்லாரும் எழுந்தனர், இயேசுவை கூப்பிடுங்க, அவர் தான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொன்னபோது பாருங்கள், அந்த தாயார் இயேசுவை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதார்கள். இயேசுவே என்னை சுகமாக்கும், நான் இறந்துட்டா என் பிள்ளைங்க அனாதையாயிருவாங்க, இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று ஜெபித்தார்கள். அந்த வாலிப மகள், கல்லூரியில படிக்கிற அந்த மகள், இயேசுவே எங்க அம்மாவை குணமாக்கும், கண்ணீர் விட்டு அழுதாள். 2 பேர் கூட்டத்துக்குள்ள நின்று அழுது கொண்டிருந்தார்கள். ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அவருடைய கண்ணீருக்கு நடுவில் அந்த தாயார் ஒரு காட்சியை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் அவள் முன்பாக வந்து நின்றார். உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே, என்னை நோக்கி கூப்பிட்டாய் அல்லவா, உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குறேன் என்று இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டினார். அவருடைய தழும்புள்ள அந்த கரம், ஆணி பாய்ந்த அந்த கரத்தை நீட்டி தொட்டா உடனே அந்த நோய் முற்றிலும் மறைந்து போனது. சுகமாக்கப்பட்டு 4-5 மாதங்கள் கழித்து மேடையில் அந்த தாயும் மகளும் வந்து சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்று சொல்லி. எவ்வளவு சந்தோஷம்! அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டபடியினால் அந்த கேன்சர் வியாதி மறைந்தது. இன்றைக்கு உங்களை சுகமாக்குவார். என்ன வியாதியாக இருக்கட்டும், இன்றைக்கு அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுவதை காண்பீர்கள். அதற்காகத்தான் அவர் காயங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ரோமருடைய ஆட்சி காலத்தில் அநேகர் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் யாருடைய தலையிலும் முள்முடி சூட்டப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. ஒரு முற்களினால் கிரீடத்தை பின்னி அவருடைய தலையின் மீது வைத்து கோலினால் ஓங்கி அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் பலவிதமான முற்கள் உண்டு. இயேசுவின் தலையிலே சூட்டப்பட்ட அந்த முள் பினா கிறிஸ்டி என்கிற ஒரு வகையை சார்ந்த முள் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு விஷத்தன்மை உள்ளது, சாதாரண முள் அல்ல. அது ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு முள். நான் அங்கே போயிருந்த போது அந்த முள் மரத்தை நான் பார்த்தேன். அது ஒரு பயங்கரமான தடிமனான ஒரு கூர்மையான முற்கள். அந்த முள்முடியை சூட்டி கோலினால் ஓங்கி அடித்தார்களாம். அந்த முற்கள் அப்படியே இயேசுடைய தலைக்குள்ளே பதிந்தது. அது அந்த இரத்தத்தோடு கூட போய் கலந்த பொழுது ஒரு விஷத்தன்மை உள்ள முள். அந்த விஷம் அப்படியே அந்த இரத்தத்தோடு கலக்கும் பொழுது சரீரம் முழுவதிலும் ஒரு வேதனையை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு முள்முடியை தான் இயேசுடைய தலையில் வைத்தார்கள். இயேசு அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் இரத்தம் வடிய வடிய தொங்கினார். ஏன் அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது? அது தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. அதில் ஒரு விசேஷமான காரியம் இருக்கிறது.
இன்னைக்கு மனிதனை பாதிக்கக்கூடிய மற்றொரு காரியம் சாபம். இன்னைக்கு மனுக்குலத்தை வேதனைப்படுத்தக்கூடிய மற்றொரு காரியம் சாபம். இந்த சாபத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட ஏராளமான குடும்பங்களை பார்க்க முடிகிறது. தலைமுறை தலைமுறையாய் சாபங்கள் தொடர்ந்து வந்து அநேகருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குவதை பார்க்க முடிகிறது. இந்த சாபம் கருமம் மாறுவதற்காக மனிதர்கள் எவ்வளவு பிரயாணப்படுகிறார்கள், பணம் செலவு பண்ணுகிறார்கள், என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து பூரணமான விடுதலை காண முடியவில்லை. சில மன திருப்தி கொஞ்ச நாள் உண்டாகிறது, அவ்வளவுதான், விடுதலை உண்டாகவில்லை. ஆனால் மனிதன் இந்த சாபத்திலிருந்து, கருமத்திலிருந்து, முன்னோருடைய சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றுதான் இயேசு சிலுவையிலே அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முற்கள் எப்படி சாபத்தை குறிக்கும்? வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை அழகாய் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுது அவர் முற்களை உண்டாக்கவில்லை, கனி விருட்சங்களை உண்டாக்கினார். மனிதனுக்கு தேவையான புல் பூண்டுகளை உண்டாக்கினார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. மூலிகைகளை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு எது தேவையோ, ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதைத்தான் தேவன் உண்டாக்கினார். முற்களை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது மனிதன் பாவம் செய்த பொழுது, தேவனுடைய கட்டளையை மீறி அவன் பாவம் செய்த பொழுது சாபம் உண்டாயிற்று. பாவத்தினால் சாபம் வந்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த பூமியை சபித்தார். அப்பொழுதுதான் முற்கள் உண்டாயிற்று. முற்கள் சாபத்தை குறிக்கும். ஒரு குடும்பம், ஒரு மனிதன் சாபத்துக்குள் இருக்கிறான் என்றால் முற்களுக்கு நடுவில் இருப்பதை போல ஒரு வேதனை உண்டாகும். ஒரு முற்களுக்கு நடுவே ஒரு மனிதன் அகப்பட்டு கொண்டால் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் திரும்ப முடியாது. சிலர் சொல்லுவாங்க, முற்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையே முள்ளுக்கு நடுவில் இருப்பதை போல் ஆகிவிட்டது என்று. ஒரு பக்கம் கணவரால பிரச்சனை, இந்த பக்கம் பிள்ளைகளால பிரச்சனை, இந்த பக்கம் மனைவியால போராட்டம், இந்த பக்கம் கடன் பிரச்சனை, இந்த பக்கம் வறுமை, இந்த பக்கம் வியாதி, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட நிலைமை, முன்னுக்கு வர முடியவில்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டு முன்னுக்கு வர முடியவில்லை, ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை, நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை, வீடு எனக்கு நரகமாயிருக்கிறது என்கிற நிலைமை. இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறவர்கள் நீங்கள் சாபத்தின் கட்டுக்குள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அதைத்தான் முற்கள் குறைக்கிறது. சாபம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முற்களுக்கு நடுவில் இருப்பதை போல ஒரு வேதனை உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, சாபம் சாபம் இன்னைக்கு அநேக குடும்பத்திலே காணப்படுகிறது. இது தலைமுறையாய் தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது நான் அதை குற்றமற்றவனாய் விடுவதில்லை. பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது சாபமாய் தொடரும் என்று யாத்திராகமம் 34:7 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது சாபமாய் தொடரும். சில குடும்பத்தில் பாருங்கள், பெரிய பணக்காரர்களை போல் இருப்பார்கள், வீட்டுக்குள்ளே தரித்திரம், பண கஷ்டம், வேதனை, வியாதிகள், குழப்பங்கள் தான் இருக்கும். தலைமுறையாய் வறுமைகள் தொடர்ந்து வரும், தலைமுறையாய் நோய்கள் தொடர்ந்து வரும், தலைமுறை தலைமுறையாய் வேதனைகளும் நெருக்கங்களும் சில குடும்பத்தை தொடர்ந்து வரும். எத்தனை ஆண்டுகள் ஆகிய ஒரு விமோச்சனம் இல்லையே என்று கலங்குகிற மக்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அது சாபத்தினால் உண்டான ஒரு காரியம். சில குடும்பத்தில் வெளிப்படையாக அந்த சாபம் வெளிப்படையாக தெரிவது நீங்கள் பார்க்க முடியும். மற்றவர்களை காலின்களை நசுக்கி வாழ்ந்திருக்க சம்பாதிக்கிற பணம் சாபத்தை கொண்டு வரும். கலப்படம் செய்து வியாபாரம் செய்து நான் எப்படியாவது பணக்காரன் ஆக வேண்டும், ஜனங்கள் எப்படி கெட்டு போனால் என்ன என்று சுயநலமாய் சம்பாதிக்க நினைக்கிறவர்களுக்கு சாபம் அந்த குடும்பத்தின் மீது வரும். அநியாய சம்பாத்தியம், அநியாய வட்டி, கலப்படங்கள், ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிப்பது, ஜனங்களுக்கு போகை சேர வேண்டிய பொருட்கள் சேராதபடி இடையிலே கொள்ளை அடிப்பது அந்த குடும்பத்தின் மீது சாபத்தை கொண்டு வரும். மனிதர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், சர்வலோகத்தின் நியாயாதிபதியாயிருக்கிற தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும். ஏமாற்றி வாழ்ந்த ஒரு மனிதனும் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அவன் சந்ததி கட்டாயமாய் பாதிக்கப்படும். அந்த சாபம் அந்த குடும்பத்தில் வெளிப்படும். ஆகவே நான் போன தலைமுறையிலே ஏமாற்றி வாழ்ந்திருந்த எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் தெருக்களிலே இருக்கிறார்கள். எத்தனை குடும்பத்தை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த தலைமுறையிலே ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து நான் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் உன்னுடைய சந்ததி பாதிக்கப்படும், அது சாபமாய் தொடரும். வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது.
அவங்க கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவளாய் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், எவ்வளவு பக்தி உள்ளவளாய் இருந்தாலும், அநியாயம் செய்துவிட்டு எவ்வளவு பக்தியோடு தெய்வ வணக்கம் செய்தாலும் அந்த சாபம் உன்னை தொடரும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி, அந்த பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி காரியத்தை சரிப்படுத்தினால் மாத்திரமே சாபம் மாறுமே. அல்லாதபடி நீ எல்லா அநியாயத்தை செய்துவிட்டு ஏழைகளுக்கு தான தர்மம் செய்து பக்தியோடு தெய்வ வணக்கம் செய்வதனால் சாபம் மாறாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அநியாய சம்பாத்தியத்தை விட்டு மனம் திரும்பணும். யாரை ஏமாற்றி சம்பாதித்தீர்களோ அதை திரும்ப கொடுக்கணும். அப்பதான் சாபம் மாறும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனை சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். என்னால் இயேசு நமக்காய் சாபமானார். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இந்த சாபத்தை எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். ஆண்டவர் பார்த்தார், இந்த ஜனங்க சாபத்தினால் இவ்வளவு வேதனைப்படுகிறார்கள், குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, இவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க, இந்த சாபத்தை நானே ஏற்றுக்கொள்ளட்டும், இந்த சாபத்தை நானே சுமக்கட்டும் என்று அவரே மனிதனாக வந்து நம்முடைய சாபங்களை தன் தலையிலே முள்முடியாக ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக சாபமானார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். ஒரு மனிதனுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உபாகமம் 23:5 வாசிக்கிறோம், அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாராம். இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு இங்கே அவர் எழுந்தருளி இருக்கிறார். இதுவரைக்கும் சாபத்தை சுமந்து வேதனையில் வந்திருக்கலாம், இன்றைக்கு சாப கட்டுகளை மாற்ற போகிறார். இன்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அதற்காகத்தான் இயேசு இன்றைக்கு உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்திற்கு அவர் முடிவை உண்டாக்குவார். சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு பேசி இருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியா ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமா இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்ப நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டா சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ள இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் இந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபம், என் மேல இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே
உம்மை பலியாய் கொடுத்தீர், அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.